தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுத்தேனே, வண்ணமா நீ உடுத்தத்தானே. காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, கண்ணிலே நீரதற்கு மானே. ஊரறிய உன்னை வாழ வைப்பேன் கண்ணே, ஊரறிய உன்னை இன்று வாழ வைப்பேன் என்றன் கண்ணே. என் வாக்கு மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? தொடர்ந்து இணைந்திருக்கீங்க கனவை கலைய நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் பார்த்துருக்கும்போது மாலினி சொல்லுங்க பிரசன்னா. என்ன மாலினி, அப்படியே கவிதையோடு மயங்கிட்டீங்களா இல்லை பாடலை கேட்டு அப்படியே மயங்கிட்டீங்களா? பாடலை கேட்டு மயங்கிட்டு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். சரி, நம்ம நேரில் வந்து நிறைய பேர் வந்து கவிதை அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த கவிதையை கொஞ்சம் சொல்லிடுவோமா? உலகம் முழுவதும் தேடி பார்த்தாலும் உன்னை போல் அழகி கண்டுபிடிக்க முடியாது. மரத்தின் இலையில் காதலித்து நரத்து பின்னே சருகாய் உதறுகிற நீயும் நானும் படித்து முடித்த பக்கங்களில் எதற்கு காதலினும் உட்பகுதியோடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. யாரும் அண்ணி திருக்கோயிலிருந்து நமது தோழி ரேகா அவர்கள். பாருங்களேன், அவங்களுக்கு நான் கவிதை சொன்னாலும் மயக்கம், இல்லாட்டி பாடல் கேட்டாலும் மயக்கம். சரி, தொடர்ந்து இன்னொரு கவிதை பார்க்கலாமா? வருத்தமில்லை எனக்கு, என் காதலை நீ மறந்த போதும் மனதில் சின்ன திருத்தமும் செய்து கொண்டு உன்னை மறக்க அல்ல, உன்னை நினைக்க மட்டுமே நினைத்து வாழ்ந்து பார்க்க. வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் அவர் லைஃப். ஓ சார், மன்னிக்கவங்க, நான் ஆங்கிலம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இறக்க நிலை வந்தாலும் உன்னை மறக்க நிலை வராது நண்பா அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் தொடர்ந்து இன்னொரு கவிதையும் பார்த்துக்கலாம். உதடுகள் சொல்கிறது உன்னிடம் பேசும் பொழுது நலம் என்று, ஆனால் கண்கள் சொல்கிறது உன்னை காணாத நாட்கள் நரகம் என்று. வா. அதில் இன்னொரு கவிதையும், நினைவோடு தான் பேச முடியவில்லை, கனவோடு பேசலாம் என்று உன் நினைவுகள் என்னை தூங்க விடுவதில்லை. இன்னொரு கவிதையும், இதழ்கள் மறந்திட
பெண் மலரே, உன் வார்த்தைகளில் நான் தேன் பருக, பார்வை கொஞ்சம் அருள்வாயா, உன் வெளி உலகத்தில் சிறைப்பட்டு வாழ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நான் காதலித்த எல்லோருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தேன். கடைசி அது எனக்கே தெரியாமல் போய்விட்டது. பார்த்தீங்களா, ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. இது தாங்க உண்மையான காதலுக்கு ஒரு அர்த்தம். நான் காதலிப்பது எல்லோருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தேன். கடைசியில் அது அவனுக்கே தெரியாமல் போய்விட்டது. உண்மையாகவே இப்படியான சம்பவங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய நடக்கிறது. தன்னை காதலை பிறர் தெரியக்கூடாது என்று மறைத்து தன்னை காதலை தன்னை மனதுக்குள்ளே வைத்திருப்பாங்க. கடைசியில் தான் காதலிக்கிற பையனோ பொண்ணோ அவங்களுக்கு கூட தெரிய வராது இவங்க நேசிக்கிறது. ஆமாம் நீங்கள் சொன்ன போல் ஒரு நிறைய காதல் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்த்து கொண்டே இருக்கிறேன் பார்வையிலிருந்த பின்னும், ஏனெனில் அவன் நினைவானதா அப்படின்னு சொல்லி கவிதை அனுப்பியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி ஒரு மெசேஜ் வந்திருக்கு மாலினி. பார்த்தீங்கன்னா அது என்ன மெசேஜ் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையிலேயே இனம் புரியாத ஒரு பையன் அனுப்பியிருக்காங்க. அது கதைன்னு சொல்லலை, ஒரு சின்ன ஒரு இது தான். ஏன்னா என்னுடைய காதல் சேரும்போது அவள் எனக்கு முன்னாலேயே அடிபட்டு விழுந்து தன்னுடைய மரணத்தை தழுவி கொண்டாள். ஆனால் இந்த ஒரு கதையை வந்து இப்போ அனுப்ப முடியவில்லை. ஆனால் நாளை அந்த கதையை அனுப்பிவிட்டதும் அந்த கதையை நான் உங்கள் வாயால் கேட்க வேண்டும் அண்ணா. அப்போது தான் என் மனதில் இருக்கும் கவலைகள் துயரங்கள் விலகி செல்லும் அண்ணா. என் காதல் சேரும் போது அவள் என் கண் முன்னால் அடைத்து விழப்பட்டு அவள் என் தனக்கு முன்னால் உயிரிழந்த பிறகுதான் தெரிகிறது அண்ணா அந்த காதலின் வலிமை. இப்போ கூட அண்ணா எனக்கு அந்த காதல் கூட மறக்க முடியவில்லை அண்ணா. அந்த கதையை நான் நாளை மீண்டும் அனுப்புகிறேன் அண்ணா. அந்த கதையை மட்டும் சொல்லிவிடுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அந்த கதையை நாளைக்கு பார்க்கும்போது, நண்பா கவலைப்படாது, ஏனென்றால் இந்த உலகம் எப்பயுமே பொய்யான உலகமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த காதலும் பொய்யாக தெரிகிறது. ஆகவே உன்னுடைய கதையும் நான் என்னுடைய நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்கிறேன். கனவை கல்யாண நிகழ்ச்சிக்காக நீ அனுப்பிய கதை அனைத்தும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்ணின் பிரவச வேதனை ஒரு மரண போராட்டம் என்று உணர்ந்து எந்த ஆணும் பெண்மையாக கனவில் இழிவாக நினைக்க மாட்டான். உண்மையிலே சொல்ல போனோம்னு சொன்னால், ஆண்களை பற்றி கூட அந்த கோபத்தன்மையாக ஒரு பெண் எழுதிய கவிதை தான் இது. பெண்ணின் பிரவசம் வேதனை ஒரு மரண போராட்டம் என்று உணர்ந்து எந்த ஆணும் பெண்மையை கனவிலே இழிவாக நினைக்க மாட்டான். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்ணின் உணர்வுகள் உயிர் போயிட்டு வரை அந்த வலிகள் உணரும். ஏனென்றால் அந்த பாடங்களை நான் படித்திருக்கிறேன். அதனால் அந்த பாடங்கள் கூட எனக்கு ஞாபகம் உள்ளது. அந்த பெண்ணின் வேதனை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சிலருக்கு அதை புரிந்து கொள்வதில்லை. மனதில் பட்டதை வெளியில் கூறிவிடுவார்கள். ஆனால் அந்த பெண்ணின் பட்ட வேதனைகள் கூட அவர்களுக்கு தோன்றுவதில்லை. இருந்தும் இந்த கவிதை அனுப்பியிருக்காங்க ஒரு பெண்மணி மீனும் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து. அன்பை நான் எழுதிய கவிதைகள் ஒவ்வொரு முறையும் கிழித்திருக்கிறாய், படைப்பின் வழியை உணராதவரை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்னன்னு சொன்னால், அன்பை நான் எழுதிய கவிதைகள் ஒவ்வொரு முறையும் கிழித்தெறிக்கப்படுகிறாய். உண்மையிலேயே அண்ணா இந்த காதல் என்று சொல்லும்போது, அந்த கதைகள் கூறும்போது, அந்த கவிதைகள் சொல்லும்போது தான் அதனை வேர்த்து அந்த வார்த்தையின் அர்த்தம் புரிகிறது. ஏனென்றால் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விடயம்தான். ஏனென்றால் அந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் தான் நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்பை நான் எழுதிய கவிதை ஒரு முறையும் எழுதி இருக்கிறார். ஏனென்றால் உன்னுடைய மனதில் நான் இல்லை என்றால், அல்லது நான் உன்னோட இருக்கும் சண்டை விட்டதுக்காகவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சொன்னால், இன்னொரு கதையும் பார்த்துடலாம். அலையாக நீ வருகிறாய் என்றால் நான் கடலாக கரை என்று காத்திருப்பேன், உன் நினைவுகளோடு என்றும் உன் காதலனாக. வா, ஒரு அழகான கவிதை. அதில் இன்னொரு கவிதை பார்த்துடலாம்.
உன்னை மறக்க நினைத்து என்னை நினைக்க மறக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னை காதலித்தாய் என்று, எதற்கும் என்னை கைவிட்டாய் என்று சொல்லடா ஒரு பதிலை. வாழ்ந்து விட்டு போகிறேன் இந்த நரகத்தில், உனக்காக அல்ல என் காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை கூட அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ளுங்க. இது உங்கள் கனவை கலையான நிகழ்ச்சி. நீங்களும் உங்கள் கதைகளையும் உங்கள் கவிதைகளையும் நமக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய ஃபேஸ்புக் பேர் தாமரை FM 192 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பேஜ் வரும். அந்த லைக் பேஜில் போய்ட்டு மெசேஜில் போய்ட்டு உங்களுக்கு கதைகளையும் உங்களுக்கு கவிதைகளையும் அனுப்புங்க. அதில் பார்த்துட்டு www.tamarayfm.com என்ற இணையதளத்தையும் கூட எங்களோட இணைந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட தொலைபேசி மூலமாக கூட வாட்ஸ்அப் மூலமாக கூட மெசேஜ் பண்ண முடியும். 0752017793 என்ற தொலைபேசி மூலமாக உங்கள் கதைகளையும் உங்கள் கவிதைகளையும் அனுப்பி வைங்க. கட்டாயமாக எங்கள் கனவை கிடையாது நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ளப்படும். அதனைத் தொடர்ந்து ஒரு கவிதையை பார்த்துவிட்டு வரலாம். நினைவோடு நான் பேச முடியவில்லை, கனவோடு பேசலாம் என்றால் உன் நினைவுகள் என்னை தூங்க விடுவதில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இன்னொரு கவிதையும் பார்த்துடலாம். என் கண்களை உன் துப்பாட்டாவல் கட்டி காதல் சிறையில் அழைத்தாயே, இந்த கைதியை பார்க்க வருவாயே என்று சிறையில் ரத்தம் தெறிக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அழகான அற்புதமான ஒரு கதையை அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடல், அந்த பாடலோடு எங்களுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் கனவை கலையான நிகழ்ச்சி. உங்கள் ஆர்ஜே பிரசன்னா, ஆர்ஜே மாலி. என்ன மாலினி தூக்க கண்ணா? சரி, இருந்த நேர்களை எங்களோட இணைந்து கொள்ளுங்க. இது உங்கள் கனவை கலையான நிகழ்ச்சி. எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தான் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் தென்றல் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனான் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணீர் முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர்